ஹலோ கைஸ், இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 27,000 ரூபாய் லோன் அப்படிங்கிறது எலிஜிபிள் இருக்குது. இதில் ஸ்டார்டிங் 5,000லேருந்து அதிகபட்சமாக எலிஜிபிள் கிடைச்ச 27,000 ரூபாய் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி லோன் அப்படிங்கிறத விட்ராவல் பண்ணிக்க முடியும். இந்த லோனில் ப்ராசஸிங் ஃபீஸாக 1,116 ரூபாய் கலெக்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் 25,885 ரூபாய் கிரெடிட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான மந்த்ஸ் அப்படின்னு பார்க்க 12 மாதம் நம்மளுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. மந்த்லி இஎம்ஐயாக 2,541 ரூபாய் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த லோன் அமௌண்ட்க்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டாக 3,492 ரூபாய் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் இந்த அப்ளிகேஷன் யார், இதில் வழங்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ் என்ன, இதில் யார் யாருக்கெல்லாம் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க, தென் லோன் அமௌண்ட் என்ன, இதில் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கணும், அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, தென் இதில் கிடைக்கக்கூடிய லோன் பற்றின ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிற A to Z கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கில் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி இதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். பட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த அப்ளிகேஷனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மட்டும்தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் இந்த டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணதுமே இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதா இருக்கும். இதில் ஓப்பன் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது லாங்குவேஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ என்ன லாங்குவேஜோ அதை செலக்ட் பண்ணிடணும். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இவங்க RBI ரிஜிஸ்டர்ட் NBFC-யான SMFG இந்தியா கிரெடிட் லிமிடெட், தென் PayU ஃபினான்ஸ், கிரெடிட் சைசன், லாஸ்ட்டாக IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், இவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறத கொடுக்குறதா போட்டிருக்காங்க. ஸோ பேசியன்ஸ் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் தனியாக லோன் அப்படிங்கிறத கொடுக்கல, இவங்க கூடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் பர்சனல் லோன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம கண்டினியூ இன் இங்கிலீஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது சில இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அதிகபட்சமாக 7.5 lakhs வரைக்கும் டைரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற மாதிரியான இன்ஸ்டன்ட் லோன் அப்படிங்கிறது கொடுக்குறதா போட்டிருக்காங்க. இப்போது கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP அப்படிங்கிறது ரிசீவ் ஆகியிருக்கும். ஜஸ்ட் அந்த OTP என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இப்போது கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் சில பர்மிஷன்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அந்த இடத்துல உங்களுடைய SMS, கேமரா, இமேஜஸ், மைக்ரோஃபோன், லொக்கேஷன், தென் உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷனை புஷ் பண்ணுறதுக்கான அந்த பர்மிஷன், இந்த மாதிரியான ஒரு சில பர்மிஷன்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க. இதெல்லாம் ஓகே அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரே ஸ்டெப் தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணாலே அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். எலிஜிபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அந்த விதத்தில் ஃபஸ்ட் எடுத்ததுமே பேன் நம்பர் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பேன் நம்பரில் என்ன ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது அண்ட் லாஸ்ட் நேம் இருக்குது, அது ரெண்டையும் இந்த இடத்துல கொடுத்துடணும். அதுக்கு கீழே பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை கொடுத்துடணும். தென் ஜெண்டர், மேல் ஆர் ஃபீமேல், அது என்னவோ அதையும் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே சேலரிடு பர்சனா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா அதையும் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே மந்த்லி இன்கம் என்னவோ அதையும் கொடுத்துருங்க. பட் நீங்கள் சேலரிடு பர்சனா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனை அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தென் அதுக்கும் அடுத்த ஸ்டெப்பில் எப்போ உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக வேணுமா இல்லை வித்தின் 1 வீக்கில் வேணுமா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த அட்ரஸில் காண்டாக்ட் பண்ணுமோ அந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத இந்த 3 பாக்ஸ்லையும் கொடுத்துடணும். அதுக்கு கீழே உங்களுடைய ஏரியா பின்கோட் அப்படிங்கிறதையும் கொடுத்துடணும். தென் லாஸ்ட்டாக உங்களுடைய சிட்டி என்ன, ஸ்டேட் என்ன அதையும் கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணாலே போதும். இப்போ உங்களுக்கு செக்கிங் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்துட்டு கீழே வந்து உங்களுடைய CRIF ஸ்கோரை தான் செக் பண்ணுறதா போட்டிருப்பாங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கோரையோ இல்லை சிவில் ஸ்கோரையோ இவங்க செக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. CRIF அப்படிங்கிற ஸ்கோரை தான் இவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த ஸ்கோர் பெட்டராக இருந்தது அப்படின்னா தான் இவங்க அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த விதத்தில் இந்த நபருக்கு 27,000 அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்துருந்தாலுமே இதில் ஒரு சில நபர்களுக்கு நல்ல ப்ரொஃபைலை வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணும்போது மோர் தென் 2 lakhs அப்படிங்கிறது கூட அப்ரூவல் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி 2 lakh அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுக்கும் பொழுதுமே, எலிஜிபிள் கொடுக்கும் பொழுதுமே ப்ராசஸிங் ஃபீஸாக அதிலிருந்து ஒரு 7,500 ரூபாய் சம்திங் கலெக்ட் பண்ணுறாங்க. ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கும் நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. ஒரு 48 monthsலேருந்து 60 months வரைக்கும் 2 lakh லோன் அப்ரூவல் கொடுக்கும்பொழுது ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டென்யூர் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி அப்ரூவல் இருந்தது அப்படின்னா கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு தேவையான அமௌண்ட் என்ன, ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டென்யூர் என்ன தேவைப்படுதோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நாம்
ஓகே பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்மளுடைய கேஒய்சி டாக்குமெண்ட் அப்படிங்கிறதையும் அப்லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இநாச் அண்ட் இசைன் ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கம்ப்ளீட்டான ப்ராசஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே லோன் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. பட் இவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி லோன் கிரெடிட் ஆகிறதுக்கு அதிகபட்சமாக ஒரு 48 ஹவர்ஸ் அப்படிங்கிறது கூட டைம் அப்படிங்கிறதும் எடுத்துப்பாங்க. பட் காமனாக அப்ளை பண்ணுற பீப்புள்ஸ்க்கு இன்ஸ்டண்ட்டாக கூட லோன் அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், ஓவராலாக இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா A to Z கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. அதே சமயம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்து வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்மளுடைய சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.